ஹாய் ஹலோ எல்லோரும் வந்து எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த மாக்கோலில் போடுற பச்சரிசி மாவு ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 2 3 மாதம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம அந்த அரிசி மாவு ப்ரிப்பரேஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணால் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் வந்து அரிசி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அது தக்க வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து 1லேருந்து 2 வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அரிசியில் வந்து அழுக்கு இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மங்கின கலர் மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் தண்ணியோடு சேர்த்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சி மாவு எடுக்கும் போது தொட்டு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. நல்லா காய வச்சு உருண்டெல்லாம் பிடிச்சி அப்புறம் மறுநாள் கோலம் போடுறப்ப தண்ணியில் ஊற்றி கலந்தது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குறன்னு இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும் நல்லா சாஃப்டாக வந்து அரைக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிளாத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வெளில போகும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம வந்து பன்னீர்லாம் வந்து ரெடி பண்ணும்போது ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா பிழியும் இல்லையா, நான் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல்லாக ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா வந்து பிழிஞ்சிடுவேன். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாத்லலாம் வந்து ஒட்டவே ஒட்டாது, நல்லா ஒட்டாமல் அப்படியே வந்து அழகாக வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கலர்ஸ் வேணும்னா நீங்கள் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரித்து நீங்கள் என்ன கலர்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மட்டும் இங்கே போதுன்றனால நான் ஒயிட் கலர் மட்டுமே வந்து வெயிலில் வந்து காய வச்சுக்குவேன். பட் இன்றைக்கி உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன் அப்படின்றனால கூடவே வந்து எல்லோ கலரும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோ கலருக்கு ஒரிஜினல் மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் தூளையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு வந்து எப்படி வந்து கலர் இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் வந்து எல்லோ கலரே வந்து ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நிறைய கலர்ஸ் இருந்ததுன்னா எந்த கலர் சொன்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து கேசரி பவுடர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கேசரி பவுடரை கூட நீங்கள் நல்லா கலந்திங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் எல்லோ கலர்லாம் வந்து சூப்பராக வந்து வரும். மஞ்சள் தூளை வந்து இந்த அரிசி மாவில் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. 1-2 பிசைஞ்சிங்க அப்படின்னா கலர் வந்து அங்கங்கே வெள்ளையாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் வந்து நீங்கள் வந்து காய வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நான் வந்து சேஃபே இல்லாத ஒரு சேஃபில் வந்து போட்டு காய வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு சிலரும் பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வந்து உருட்டி அதை வந்து நல்லா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. ரொம்ப நாள் வரைக்கும் வேணுன்றவங்க நீங்கள் வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி வந்து உருட்டி ஒரு பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஒரு பால்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒயிட் கலரை வந்து நம்ம வந்து ஒரு பால் மாதிரியோ இல்லைனா ஏதாவது ஒரு சேஃபில் வந்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒயிட் கலர் மட்டும் ஒரு சேஃபில் வந்து பிடிச்சிக்கிறேன். குட்டியோண்டு வாசல் மட்டும்தான் இருக்குன்றவங்க இதுலேருந்து ஒரு பால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதுங்க. ஒரு நல்ல அழகான ஒரு சின்னதாக ஒரு கோலை வந்து போட்டுடலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா காய வைக்கணும். இப்போ வந்து அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 நாள் மட்டும் தான் காய வச்சு நல்லா வந்து காஞ்சிருச்சு. தொட்ட உடனே பார்த்திங்கன்னா அது வந்து உடைய வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் பவுடர்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணுறவங்க ஒரு நாள் மட்டும் வெயில் வைங்க. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கம்மியான வெயிலையோ இல்லை வீட்டுக்குள்ளே வந்து வெயில் அடிக்கலையோ அந்த மாதிரி இடத்துல மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் வந்து ஃபேடான மாதிரி இருக்கும், கலர் வந்து ரொம்ப டிம்மான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான வெயில் வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள் நான் 2 நாள் தான் காய வச்சுருக்கேன். அது எப்படி வந்து உடஞ்சி போகுது பாருங்கள். இப்போ வந்து ஒயிட்லேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்து அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கோலம் போட்டு வந்து காட்டுறேன். நான் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய அரிசி மாவு வந்து பேக்கெட்டாக வாங்கி வச்சுட்டு தேவைப்படுறப்பெல்லாம் கொஞ்சமாக எடுத்து அதில் மஞ்சள் கலந்து தண்ணி வந்து கலந்து அப்படி தான் வந்து பூஜை ரூம்லேயும் சரி சமையல் ரூம்லேயும் சரி வாசல்லையும் சரி நான் வந்து கோலம் போட்டுட்ருந்தேன். இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா தான் நான் வந்து இந்த நம்மளே வீட்டில் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
உங்களுக்கு வந்து நீங்கள் நார்மல் பாக்கெட்டில் வாங்குகிற அரிசி மாவுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பண்ணுற அரிசி மாவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் மாவில் இருக்கக்கூடிய அரிசி மாவில் வந்து கலர் போட்டோம் அப்படின்னா கலர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிம்மாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி போடுறது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக வந்துருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும், நல்லா ஏதோ நம்ம அச்சு பதிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்குது. நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டில் அது குட்டியான வெயிட்டில் அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு அதை விட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறுமனமே கையில் போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நம்ம இப்படியே போட்டு பழகிட்டதுனால எனக்கு இதுவே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து கை யூஸ் பண்ணி வந்து போடுறேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு கையில் வந்து வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் வந்து வெயிட் கிளாத் வந்து குட்டியாக வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து இதில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து நார்மலாக கோலம் போடுவீங்களோ அந்த மாதிரி போடுங்க. நல்லா ஈஸியாக வந்து வந்துடும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நிரந்தரமாக வந்து மகாலட்சுமி இருக்கணும், வீடு வந்து எப்போவுமே லட்சுமி கடாட்சியத்தோடு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வீட்டு வாசலில் வந்து கோலம் போடுறது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து வீட்டு வாசலில் கோலம் போட்டாலே போதுங்க. நம்ம வந்து வீட்டில் வந்து அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மல் கோலம் போடுற யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணி போடும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சி வந்து நல்லா அதிகரிக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா எறும்புலாம் வந்து அந்த அரிசி மாவு சாப்பிட்றதுக்காக வந்து வரும். அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதே நீங்கள் கெமிக்கல் கலந்த கோலப்பொடி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வராது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வாசலையும் நல்லா அழகுபடுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து நம்மளுடைய அதில் இருக்கக்கூடிய பவுடரை சாப்பிட்டு அவங்களோட வயிறு நிறையுது அப்படின்னா அதுவும் நமக்கு ஹாப்பி தானே. ஸோ நீங்கள் வந்து நம்ம எதுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி அரிசியை வேஸ்ட் பண்ணணும், இது ஒரு டைம் எடுக்கணும் அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து மனசு வந்து நல்லா நிறைவாக வந்து இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் தான். இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அரிசி இல்லாமலாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணக்கூடிய விஷயத்த நம்ம முழுசாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு மன நிறைவு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் வந்து நம்ம வந்து காய வச்சிருந்தோம் இல்லையா, அதுலேயே இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக தண்ணி விட்டு நான் வந்து கலந்துருக்கேன். இது வந்து சும்மா பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் மாதிரி வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன், அவ்வளோதாங்க. ஆனால் நல்லா காய வச்சோன்னே பார்த்தீங்கன்னா கலர் வந்து டிம்மாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக தான் வந்து இருக்குது. இனிமேல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து கோலம் போட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ இதோட ஒரு 1 month 2 months வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அப்படிங்கிறப்போ நமக்கு பிரச்சனையே இல்லையா, டைமும் சேவ் ஆகும் இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மூலம் நமக்கு நன்மைகள் தான் வந்து கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி இனிமேல் வந்து கோலம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து மாக்கோலம் போடும்போது லக்ஷ்மி தேவி மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம், துன்பம், வறுமை எல்லாத்தையும் கொண்டு வர்றது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மூதேவி அம்மையார் தான். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கோலம் போடும்போது அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் வந்து வெளில வந்து போயிடுவாங்களாம். ஸோ அவங்க போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சி வந்து அதிகமாக வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அழகாக இந்த மாதிரி கோலம் போட்டு நல்ல மங்களகரமாக உங்களோட வீட்டையும் வாசலையும் அழகாக நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் நிச்சயமாக நான் வந்து பயனுள்ளதாக இருக்குன்றதை நான் வந்து நம்புகிறேன்.